சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. உங்க இஷ்டத்துக்கு கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாத்தீங்க. அது யார் தப்பு? பூஜா விருப்பப்பட்ட வாழ்க்கையை தான் செல்வியும் மாப்பிளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீங்க நினைச்ச மாதிரி கௌதம் பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்ததுன்னா அப்ப எப்படி இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? அப்படி ஒண்ணு நடந்துட கூடாதுன்னு தான் மாப்பிளையும் செல்வியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க செஞ்சது தப்பாயிடாது. அப்போ எங்களுக்கு பூஜா கிட்ட எந்த உரிமையும் இல்லையா? ஏங்க அவ சின்ன பொண்ணுங்க, அந்த வயசுக்கு மனசுல அப்படி இப்படின்னு ஆசை வரத்தான் செய்யும். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க நாம தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். நான் கேக்குறேன், அவளும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டால. ஆனா இந்த வேலுவும் செல்வியும் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவ வாழ்க்கையை இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சொன்னதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கதான் போறா பாருங்க. உங்க பேச்சு கேட்டு நடக்கலன்னு அவ இன்னும் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே சாபம் விடுறியே. இத பாரு மகா, அவ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. ஒருத்தன் கூட வாழ்க்கை முழுக்க வாழணும்னு அவ முடிவெடுத்திருக்கா. அது சுயமா எடுத்த முடிவு. அதோட அந்த பையன் ஒன்னும் கெட்டவன் ஒன்னும் கிடையாது. நீங்களே உங்க வாயால சொல்லிருக்கீங்களே. ஐயோ மாப்பிள்ளை, நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். நீங்க இன்னும் இப்படி பேசி எங்களை நோகடிக்காதீங்க. அதெல்லாம் தாங்குற சக்தி மனசுக்கும் உடம்புக்கும் இல்ல. அத்த, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது ஒன்னும் ஆக போறதில்ல. அக்கா, மாமா சொல்றதாங்க சரின்னு எனக்கும் தோணுது. நீ அவசரப்பட்டதுனாலதான் எல்லாமே இப்படி நடந்திருக்கு. பூஜாவுக்கு பிடிக்காம ஏங்க அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இந்த வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லாம ஆயிடுச்சு. சின்ன சின்ன பொடுசுங்களா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. கேக்குற கேள்வி நியாயமா இருந்தா யார் வேணாலும் கேட்கலாம். டேய், உன் வயசுக்கு பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? அதிக பிரசங்கித்தனமா பேசினா பல்ல உடைச்சிருவேன். மாப்ள, இப்ப எதுக்கு நீ அவன் மேல கோவப்படுற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ எல்லா தப்பும் எங்க மேல இருக்கா? அவ ஓடி போனது தப்பே இல்ல. அவ ஓடி போனதுக்கு துணையா இருந்த செல்வி மேலையும் எந்த தப்பும் இல்ல. அப்படிதானே சொல்ல வரீங்க? எல்லா தப்பும் அவங்க மேல மட்டும் இல்ல. பூஜா வினோத்தை விரும்புறான்னு தெரிஞ்சும் அது பெரிய இடம்னு இந்த கல்யாணத்தை பண்ண நினைச்சு தப்பு பண்ணது யாரு? பதில் சொல்லுங்க. அது மட்டுமா, அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னப்ப அவங்கள வீட்டுக்குள்ள விடாம நீங்க செஞ்சதெல்லாம் பெரிய பாவம். அந்த பாவத்தை எங்க போய் சொல்றது? இப்ப நாம இருக்கிற வீடு சந்தன பாண்டி ஐயா மனசிறங்கி கொடுத்த வீடு. நம்ம வீட்டு டாக்குமெண்ட் அவர் கையில இருக்கு. அவருக்கு அடைக்க வேண்டிய கடனை நம்ம ஏதாவது கொஞ்சமாவது அடைச்சிருப்போமா? இருந்தாலும் அவரோட பொண்ணுக்காக இந்த வீட கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க அவரு பொண்ணையே வீட்டுக்குள்ள விடாம துரத்தி அடிச்சிருக்கீங்க. நியாயமா மாப்ள? நாம தான் நடுத்தருல போய் நிக்கணும். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம நாம இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. நீங்க செல்விய துரத்துனது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க. ஐயாவை பத்தி தெரியும்ல. என்னடி இவன் இப்படி குண்ட தூக்கி போடுறான்? இவன் சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சு நம்ம பொழப்பு பிளாட்ஃபார்ம்ல தான். விடுமா, பாத்திரம் அந்த ஆள் பேர்ல இருந்தாலும் குடிமி நம்ம கையில தானே இருக்கு. அந்த ஆளால ஒன்னும் கிழிக்க முடியாது. இது பாருங்க, நீங்க உங்க முதலாளி விசுவாசத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. என்ன இப்ப என்ன அவரோட பொண்ணுக்காக தான் இந்த வீட்டையே கொடுத்தாருன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, நாமளும் இந்த கடனை அடைக்க முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். நேரம் வரும்போது கடனை அடைச்சு பத்திரத்தை மீட்டுக்குவோம். அதுக்காக அவங்க பண்ற அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மானத்தை எழுந்தெல்லாம் வாழ முடியாது. சரியா மகா? நியாயத்தை சொல்ல அவர்கிட்ட வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. மாமா, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வேற உங்க பங்குக்கு புதுசா எழுதிட்டு வராதீங்க. அவங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு 3 பேரையும் தலை முழுங்கினது தான். யார் என்ன சொன்னாலும் அதுல மாற்றம் இல்ல.
அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த உறவும் இல்ல. இதை எல்லாரும் முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. யாராவது அப்படி அவங்க கூட பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மறந்துடுங்க. அவன் சொன்னதை கேட்டீங்களா? தயவு செஞ்சு தேவையில்லாம இனிமே இந்த பிரச்சனையை பத்தி பேசாதீங்க, அப்படியே விடுங்க. உங்களுக்கெல்லாம் எதையும் புரிய வைக்க முடியாது. எக்கடாவது கெட்டு போங்க. பாக்குறத பாரு. ஏண்டி மகா, வீட்ல எல்லாரும் ஒரு பக்கம் போனா உன் புருஷன் மட்டும் ஏண்டி வேற பக்கம் போறாரு? அவர் கடக்குறாரு, விடுமா. மகா, அப்பா, மாப்பிள்ளை சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குமா? பூஜா சொன்னதை கொஞ்சமாவது எல்லாரும் காது கொடுத்து கேட்டிருக்கலாமோன்னு தோணுது.